ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற திரை விமர்சனம் சீஃப் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ட்ராமா சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆப்பிள் டிவியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ராமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிக் வார் ட்ராமாவாக 2025 ரிலீஸ் ஆச்சு. இது டோட்டலாகவே ஒரு 9 எபிசோட கொண்ட ஒரு ட்ராமா சீரியஸ். இந்த ட்ராமா சீரியஸோட கதை என்ன, இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விரிவான ஒரு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ட்ராமா சீரீஸ் ஹவாய் தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட அந்த தீவை பற்றின ஒரு கதை தான் இந்த கதை. இது ஹவாய் தீவுங்கிறது அதாவது பசிபிக் பெருங்கடலில் யூஎஸ்லேருந்து ஒரு 2000 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த கதை பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரி, அதாவது 1700 to 1800களில் நடக்கிற மாதிரி இந்த கதை அமைப்பு இருக்குது. இந்த சீரீஸில் மெயின் கேரக்டரில் ஜேசன் மோமோ தான் நடிச்சிருக்காரு. அவர் டைரக்டராகவும் இருக்கார், ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இதில் சீஃப் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு இது யாருன்னா ஜேசன் மோமோ தான் சீஃப் ஆஃப் வார். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஒரு கிங்டமை நம்ம காப்பாற்றணும். அந்த ஒரு வாருக்கு தலைமை தாங்குற வேலை தான் ஹீரோவோட வேலை. இதில் ஒரு டோட்டலாக ஹவாய் தீவில் ஒரு 5 இல்லை 6 தீவுகள் இருக்குது. அந்த 6 தீவையுமே ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மன்னர் மட்டும் கொஞ்சம் மோசமான மன்னராக இருந்து அவன் எல்லா தீவுகளையும் நான் ஒருத்தனே ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தீவுலையுமே போர் தொடுக்கிறான். அந்த போர் தொடுக்கும் போது நம்மளோட ஹீரோ எப்படி தன்னோட சாமர்த்தியத்தாலே தன்னோட போர் திறமையாலே எப்படி வெற்றி கொள்றாரு அப்படின்ட்டு இது ஒரு 9 சீரீஸாக நடக்குது. இதுதான் மெயின் கதை. கடைசி எபிசோட்ல தான் ஒரு வார் நடக்குது. அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலாகவும் ரொம்ப சூப்பராகவுமே காமிச்சிருந்தாங்க. இது கதை இதுதான். ஆனால் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது அந்த காலத்தில் ஒரு ஹவாய் தீவு எப்படி இருக்கும், அதோட பசுமை எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற எரிமலைகள் எப்படி இருக்கும், அவங்களோட உடைகள் எப்படி இருக்கும், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட கலாச்சாரங்கள், அவங்களோட பேச்சு, அவங்க லாங்குவேஜ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சூப்பராக இதில் அப்படியே எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டோட்டலாக இதில் ஒரு சீனரிக்காகவே இந்த ஒரு ட்ராமா சீரீஸை நம்ம கட்டாயமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட லாங்குவேஜ் எல்லாருமே ஹவாய் அப்புறமேட்டு நியூசிலாண்டை சேர்ந்தவங்களா இந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்க. இதில் நியூசிலாண்டில் தான் இந்த சீரீஸோட ஷூட்டிங் லொக்கேஷனே நியூசிலாண்டில் தான் எடுக்கப்பட்டது. ஏன்னா அங்கே தான் ஒரு நோ மேன் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சீரீஸ்லாம் எடுக்க முடியும். ஏன்னா ஹவாய் தீவு எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற எரிமலைகள், அப்புறமேட்டு அவங்களோட கலாச்சாரங்களை எப்படி ஒரு பெண் ஒருத்தர் திருமணம் பண்ணுறா, ஒரு அரசனுக்கு எப்படி ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, அந்த கல்ச்சரோட அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவங்களோட நடை உடைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே இந்த சீரீஸில் அப்படியே அச்சு விசிராம காட்டியிருப்பாங்க. இதை பார்த்தாவே ஒரே பிரமிப்பாகவும், இது எப்படி எடுத்தாங்க, இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு குரூவை கூட்டிகிட்டு போய் ஒரு தீவில் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த டீம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு 9 எபிசோடுமே உங்களை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய எபிசோடு தான். இதில் ஒவ்வொரு இடங்களுமே அவங்க காட்டக்கூடிய ஒவ்வொரு கடற்கரையாகட்டும், ஒரு காடுகளாகட்டும், அவங்களோட வழிபாடாகட்டும், அவங்களோட பேச்சு, அவங்களோட நடைமுறை ஆகட்டும்ன்ட்டு இந்த சீரீஸில் அந்த அளவுக்கு நம்மளை இப்படியெல்லாம் கூட அந்த காலத்தில் இந்த தீவில் வாழ்ந்த மக்கள் இருந்திருக்காங்க, அந்த காலத்தில் கூட இவ்வளோ ஒரு ஒழுக்கங்களை பின்பற்றியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த சீரீஸில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான சீரீஸு. இது ஆப்பிள் டிவியில் இருக்குது. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது, அப்புறமேட்டு ஹவாயன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சப்டைட்டிலோடு இருக்குது. தாராளமாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும் அப்படின்னா இந்த சீரீஸை ட்ரை பண்ணுங்கள். ஜேசன் மாமோவோட நடிப்பு இந்த சீரீஸுக்கு ரொம்பவுமே அளப்பரியது. ஏன்னா அவரோட சீஃப் ஆஃப் வார் அப்படிங்கிறதே அவரோட டைட்டில் தான். அவரோட இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவரோட ஆக்ஷன் போர்ஷனே கடைசி எபிசோடில் தான் அந்த ஒரு போர் பண்ணுவார். அது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா கடைசி எபிசோட டைரக்டருமே ஜேசன் மோமோ தான். அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பார், நல்லா நடிச்சிருப்பார்.
இது வந்து ஒரு சூப்பரான சீரிஸ். அதாவது தாராளமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு 16+ சீரிஸ், அது மைண்டில் வச்சுக்கோங்க. நியூடிட்டி சீன்ஸ் வந்து இருக்குது, நிறையவே இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான சீரிஸு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.